ரோகிணி தேட்டர்லையும் கமலா தேட்டர்லையும் பெரிய 30 அடி உயரத்துக்கு அந்த தேட்டர் உயரத்துக்கு விளம்பரம் வினைல் பண்ணியாச்சு. ஆனால் 12ஆம் தேதி மேலே வச்சுக்கலான்ட்டு கிளாஸ் வரக்கூடாதுன்னு தான். ஏன்னா இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் நட்பாக இருக்கும்பொழுது அதுக்கு நம்ம எதுக்கு ஒரு நடுப்புல செவரு கட்டணும். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு 10 மடங்கு இருக்குது. அப்படி 10 மடங்குனா 10 மடங்கு லாபம் வரும். ரெகுலர் முன்னாடி ரிலீஸ் ஆன கோட் படம் கூட 120 தேட்டரு மலேசியானா இந்த படம் 100 வருது. நீங்கள் திரும்ப ஒரு படம் பண்ண வேண்டியது இருந்துச்சு சார் விஜய் சார் கூட, அந்த துப்பாக்கிக்கு அப்புறம். இல்லை இந்த படமும் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் போச்சு. ஏன்னா எனக்கு 200 நாள் படம் ஓடுச்சு. அந்த டைமில் சச்சினோட பட்ஜெட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அந்த படம் வந்து எனக்கு அபரிதமான லாபம் கிடைச்சவொடனே ஒரு பெரிய தொகை எடுத்து போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தும்போது, சார் நீங்கள் சம்பாரிச்சு சொன்னதே எங்களுக்கு போதும் சார், வேணா திருப்பி கொடுத்துட்டாரு. கேட்டுப்பாரு எஸ்.ஏ. சந்திரசேகர் கேட்டு. இப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு சாங் காமிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராடினரி சாங். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெற்றிமாறன் தம்பியை பார்த்துருக்கும்போது ஒரு 25 நிமிஷம் சொன்னார், தம்பி இது ஒன்றே போதும்பா, அது போதும்பான்ட்டேன். அந்த 25 நிமிஷம் படம் பார்த்தாலுமே ஜனங்க பிச்சு உதறும். வழக்கமாக தானு சாரோட இன்டர்வியூனாவே ஒரு பக்கம் வாடிவாசல் அப்டேட் கேட்போம், அடுத்த படம் என்ன ஏதாச்சும் ஒரு அப்டேட் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பற்றியான ஒரு நேர்காணலும் சந்தோஷமாக இருக்குது. 20 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஏப்ரல் அதே தமிழ் வருஷ பரப்பு வாரம் சச்சின் ரீரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருக்கு, எதனால் இந்த ஒரு முடிவு? சச்சின் வந்து ஒவ்வொரு பைரசி நாங்கள் வந்து ஒரு நாள் எங்கள் டீம் வச்சு நிறுத்துவோம். சரி, அதுக்குள்ளே பார்த்தா 20,000 பேர் பார்த்துருப்பாங்க. ஓகே. ஸோ எவ்ரி வீக்கு என் பேர பசங்க வந்து தாத்தா வருது இதை ரிமூவ் பண்ணுங்கன்னு உடனே என்னுடைய ஆன்டி பைரசி குரூப்புக்கு அனுப்பிச்சிடுவேன். சரி, அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா, சார் ஒரு நல்ல 20,000 பேர் பார்க்குறாங்க, 15,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா தேட்டர் ஓனர்ஸும் வந்து என்கிட்ட எப்போ அதை ரிலீஸ் பண்ண போகிறீங்க தேட்டரில் வந்து கேட்குறாங்க. ஸோ கில்லி வந்த பிறகு ரொம்ப ப்ரெஷர் வந்து எங்களுக்கு அதிகமாகி போச்சு எக்ஸிபிட்டர் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் யூடியூப்லேயே வந்து ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டில் பார்க்க போனால் எப்போ சச்சின் ரிலீஸ் சொல்லும்போது எனக்கும் ஒரு தாக்கம். இதுனா இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிக்சர். இந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு விஜய் தம்பி வந்து காமெடி பண்ணதும் சரி, பர்ஃபார்மன்ஸ் பண்ணதும் சரி, ஒரு ஃப்ரேம் கூட ஒரு சின்ன ஒரு பிசர் கூட இருக்காது. அவ்வளோ கிருக்குன்னு கலகலன்னு போகும். அதனால் இதை வந்து பண்ணணும்னு முடிவு எடுத்து பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு 10 மடங்கு இருக்குது. அப்படி 10 மடங்குனா 10 மடங்கு லாபமும் வரும். அதே நேரத்தில் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் இப்போ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கோட் படம் கூட 120 தேட்டரு மலேசியானா இந்த படம் 100 வருது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவங்க தயாராக இருக்காங்க. ஓவர்சீஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸிபிட்டர் விரும்புகிறாங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள வந்து என்கொயரி கேட்குறது ஒன்றும் இல்லை. இப்போ பேர் சொல்ல விரும்பலை. ஒரு தேட்டர் ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அங்கிள் இந்த படத்துக்கு வந்து எனக்கு வர மெசேஜ் பார்த்தீங்கன்னா அபரீதமாக இருக்குது, அது சொன்னால் எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க, அவ்வளோ பேர் விரும்புகிறாங்க, 2 தேட்டரும் ரொம்ப அளவுக்கு இருக்குது ஓப்பனிங்க, நீங்கள் முதல் எனக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வந்து புக்கிங் ஓப்பன் பண்ண பர்மிஷன் கொடுங்க, அது என்ன பண்ணி காமிக்கிறோம் பாரு அப்படின்ற ஆர்வத்தை சொல்கிறேன். அப்போது ஒரு மெசேஜ் ஒரு தேட்டர் ஓனருக்கு வருதுனாலுமே புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஓகே ஓகே ஓகே. அது விஜய் சாருக்கு சொன்னீங்களே, அவர் என்ன சொன்னார்? இன்னும் நான் சந்திக்கல. ஓகே. ஆனால் என்ன சொல்லுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருன்னா சந்தோஷம் தானே படுவாங்க. ஓகே, அதுவும் நான் பண்ணால் சந்தோஷம் தானே. நீங்கள் திரும்ப ஒரு படம் பண்ண வேண்டியது இருந்துச்சு சார் விஜய் சார் கூட அந்த டைம்? இல்லை, அவரே கூப்பிடுவார். துப்பாக்கிக்கு அப்புறம் இல்லை கூப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அவர் அதுதான் அடுத்த படம் தான் லாஸ்ட் படம்லாம் சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணால் அதுக்கு நம்மளாம் சொல்ல முடியும். ஓகே. இப்போ அந்த பிரார்த்தனிக்க வேண்டியது. இப்போ ஒரு ப்ரெஷர் ஏதாச்சும் இருக்குமா சார்? அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் இருக்கு, அதுக்கும் இந்த ரிலீஸ்லாம் சார்? அதெல்லாம் யார் சொன்னாலும் நம்ம அதெல்லாம் கிடையாது. நான் பண்ணுறேன்ல, எனக்கு எந்த இதுவும் கிடையாது.
சார் இன்ஃபேக்ட் இப்போ சச்சின் படத்தை பத்தி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பயும் நல்ல படம்பா அந்த டைம் கரெக்டான ரிலீஸ் டேட் ஒரு மாதிரி மாட்டிக்கிச்சு. ஒரு பக்கம் சந்திரமுகி ரிலீஸ் ஆச்சு, இன்னொரு பக்கம் மும்பை எக்ஸ்பிரஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரஜினி கமலுக்கு நடுவில் விஜய் மாட்டிக்கிட்டாருன்ற அந்த டைம்ல பத்திரிகைகள் கூட நிறைய news அதெல்லாம் வந்துச்சு. அது சொல்லப்பட்ட செய்தியை தவிர அது சரி. செய்தியா வந்தது தவிர அது உண்மை அது இல்ல. எப்படி இருந்துச்சு அந்த உதாரணத்துக்கு timeல? உதாரணத்துக்கு தளபதி வரும்போது குணா வரும்போது நான் வண்ண பூக்கள் ரிலீஸ் பண்ணுவேன். ஒரே நேரத்துல 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ம். எனக்கு 129 நாள் வண்ண பூக்கள் போய் தேசிய விருதும் கிடைச்சது. அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து படம் பூஜைக்கு போஸ்ட் ஒட்டும் போது இது ஏப்ரல் வெளியீடுன்னு ஒட்டிட்டேன். சரி. நான் எப்பவுமே சொன்ன தேதியை மாற்றி பண்ணுறது கிடையாது. அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் 2-3 படங்க வந்தால் தான் அது ஆரோக்கியமான ஒரு இது. அந்த காலத்துல அப்படி தானே வந்தது. ஆமா ஆமா ஆமா. அப்படி வரும்போது ஒரு பக்கம் சிவாஜி சார்து வரும், ஒரு பக்கம் எம்ஜிஆர் சார்து வரும், ஒரு பக்கம் வந்து KS கோபாலகிருஷ்ணன் ஸ்ரீதரும் வந்து அடிப்பாங்க. கோல் அப்ப அடிப்பாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா சார் அந்த டைம்ல? ஏன்னா ரஜினி சார் கமல் சார் படம் ஒரே நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது. அப்ப விஜய் சார் படம் வரும்போது சந்திரமுகி வந்து எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு ஒரு மாதிரி பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ சச்சின் அந்த டைம்ல அது எவ்வளவு ஒரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த படமும் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல போச்சு. ஏன்னா ஓகே எனக்கு 200 நாள் படம் ஓடுச்சு. ம் 200 நாளும் ஷேரோட வந்தது. Okay. நீங்க உதாரணத்துக்கு வந்து ஆல்பர்ட் தியேட்டர் மாரியப்பனை கேட்டு பாத்தீங்கன்னா, ஆனா நிறுத்தும் போது கூட 1000 ரூபாய் ஷேர்னே அப்படின்மா. அப்படியா? ஸோ அந்த அளவுக்கு வெற்றி இது வாங்கின அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. Super. இதுதான் இந்த படங்கள் இல்லாம தனியா வந்தா இன்னும் ஒரு 10% 20% லாபம் கூட வந்திருக்கும், லாபம் குறைஞ்சிருக்கலாம். அவ்வளவுதான். Okay, okay. அது எல்லாருக்குமே சேர்ந்ததுதான். ரைட். ஸோ உண்மையை சொல்லணும்னா சச்சின் படம் இப்போ வரைக்கும் ஏன் 90s கிட்ஸ் மனசுல பதியுதுன்னா, எங்க எல்லா வீட்டு பீரோலையும் சன்ஃபீல்ட் சச்சினோட போஸ்டர் இருக்கும். ஸோ அது வந்து நீங்க தானு சார்னாவே வழக்கமா அந்த ப்ரொமோஷனோட கபாலியில ஃபிளைட்டுக்கே பேனர் அடிச்சிங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சச்சின் படத்துக்கு வித்தியாசமான ப்ரொமோஷன்லாம் கையாண்டிருப்பீங்க. ஒரு பக்கம் பிஸ்கெட் வாங்கினா சச்சின் படத்தோட போஸ்டர், நிறைய போஸ்டர்ஸ் இப்பயும் வரைக்கும் பார்க்க முடியுது. இப்போ கீழே உங்க ஆஃபீஸ்க்கு வரேன், இப்பயும் சச்சின் படத்தோட போஸ்டர்கள் அவ்வளோ பெரிய சைஸ் போஸ்டர், வால் போஸ்டர்ஸ்லாம் ரெடியா இருக்கு. ஸோ அந்த டைம்ல எவ்வளோ பிரபலப்படுத்துறீங்க அந்த படத்தை? அதாவது கிட்டத்தட்ட அப்பெல்லாம் வந்து சிட்டி ஃபுல்லாவே 200 பேனர் வச்சேன். 200 பேனர். இந்த பேனர் அதுக்கு முன்னாடி வந்த எந்த படத்துக்கும் வரல. ஓ 200 பேனர். இது இந்த படத்தோட கூட வந்த படத்துங்களுக்கு கூட அவ்வளவு வரல. சரி. இதுக்கு 200 பேனர் வச்சேன். அதே நேரத்துல சங்கம் தேட்டர் பாத்தீங்கன்னா, சங்கம் தேட்டர் தெரியாது, சச்சின் பைக்ல வர மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் அந்த போட்டோ. ஃபுல்லா முடியும். அதே மாதிரி ஜோதி தேட்டர்ல மூடினேன். இந்த மாதிரி எங்கெங்க தேட்டர் எனக்கு கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து போஸ்ட் வச்சு போட்டு ஒரு பெரிய கலாட்டாவா தான். அது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஓகே ஓகே. இந்த கோஆபரேஷன் எப்படி பண்ணீங்க சன்ஃபிஷ் கூட, பிஸ்கெட் கம்பெனி கூட? அந்த அது படத்துல என்னுடைய சன் பரந்தாமன் இருக்காரு, அவரு அந்த கமர்ஷியல்லாம் அவர் தான் ஹேண்டில் பண்ணாரு. அவர் தான் அதெல்லாம் சூப்பர் சூப்பர் சார். செம்ம இனிஷியேட்டிவ் அந்த டைம்ல. சரி, இப்ப படத்தை பத்தி வரும்போது சச்சின் படம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி வந்த விஜய் சார் படங்கள்ல இருந்து ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா அந்த டைம்ல தொடர்ந்து ஒரு ஆக்ஷனாவே பண்ணிட்டு இருந்தாரு, திருமலை, கில்லி, அதெல்லாம். இதுல பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொமான்டிக் சைட் பண்ணிருப்பாங்க. சோ எப்படி சூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா ஜெனிலியாவும் அப்ப புதுமுகமா இருந்தாங்க. எப்படி ஜெனிலியா ஒரு ஜானர் வரும்போது அது தொடர்ச்சியா வரும்போது ரிப்பீட் ஆன மாதிரியே இருக்கும். ஒரு கேப் விட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த நேரத்தை இதுக்கு முன்னாடி வந்து குஷி மாதிரி வரணும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அது விஜய் தம்பியும் ஒத்துக்குச்சு, தாராளமாக பண்ணுங்க சார் அப்படின்ச்சு. அதே மாதிரி இது போய் கதை வந்து ஜான் வந்து என்கிட்ட சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சி போய் நீ போய் சொல்லுப்பான்னு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். போய் கேட்டு வந்து, சார் அடுத்த குஷியாக இருக்குது சார், நம்ம பண்ணலான்னு சொல்லிச்சு. அப்படிதான் வந்தது எல்லாமே. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ குஷியும் கிட்டத்தட்ட அப்படிதான், அந்த ஹீரோ ஹீரோயின்குள்ள இருக்கும் சின்ன சின்ன ஈகோ சண்டை எல்லாமே இருக்கும். இந்த படத்தோட ஒரு பெரிய பொருட்செலவா நாங்க பாக்குறது படம் முழுக்க அந்த ஸ்மோக் எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இதை ஊட்டி பேஸ் பண்ணோமா அந்த ஸ்மோக் இருக்குன்றதுக்காக ஜீவா கேமராமேன் ஜீவா தான் அதுக்குண்டான ஸ்ட்ரெயின் எடுத்தது. அது சில நேரங்களில் வந்து மிகைப்படுத்தி வந்த மாதிரி கூட இருக்கும் ஸ்மோக்கு. அது இப்போ இருக்கிற சிஜி கண்டிஷன் அப்போ கிடையாது. என்ன பண்ணுவீங்க ஸ்மோக்னா அந்த மிஷின்லயா? ஆமா, ஸ்மோக்கை விட்டுட்டு வந்துருவோம், அது அப்படியே டிராவல் ஆகினே இருக்கும். இப்போ சில பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ட்ரை ஐஸ் பயங்கரமா யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு. அது ஒன்லி ட்ரை ஐஸ் ஒன்லி ஃபார் தரையில மட்டும்தான் டிராவல் ஆகும். சரி சரி. மேலே டிராவல் ஆகாது. இது மேலே டிராவல் ஆகிற மாதிரி பண்ணும். அது ஸ்மோக்காக நிறைய திருத்தூர் மிரண்டு இருக்கும். மணலிலேருந்து வாங்கிட்டு வருவோம் அந்த ஸ்மோக்கு சம்மந்தப்பட்ட மெட்டீரியல். ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ இப்போ இங்க இருந்து எங்க எடுத்தீங்க? ஆக்சுவலா படம் எடுத்தது ஃபுல்லா ஊட்டி தான். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வந்து மழையில ஃபைட் வந்து ஜே திரைப்பட பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று வந்து கெம்பகோலாவில் இப்போ இது நம்ம
கிராண்ட் ஷோலா இருக்கு இல்லையா, ஆமா. அது அங்கே தான் வந்து அந்த கம்ப்ளீட் அந்த ஃபைட் டைமில் கிரிக்கெட் விளையாடி ஓ அந்த டைம் ஒரு 1 2 3 அந்த ஃபைட் வரும், ஒரு காமெடி ஃபைட் நல்லாயிருக்கும், பசங்களோட இருக்கும். ரைட் ரைட் ஓகே. சரி இப்போ அவங்க 2 பேருக்கு அந்த டைம்ல அந்த ஒரு கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சச்சின், ஷாலினி. இப்போ அந்த படத்தோட காமெடி சீன் வந்து இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது. இன்னும் செம்மையான விஷயம் என்னன்னா, அப்பெல்லாம் சொல்லுவாங்க வடிவேல் சார் வந்து அவரோட படங்கள்னா அவர் தான் மெயினா இருக்கணும்னு. பார்த்தா அந்த படத்துல அப்பயே நீங்க வடிவேல் சாரும் யூஸ் பண்ணிருப்பீங்க, சந்தானம் அவரையும் யூஸ் பண்ணிருப்பீங்க. எப்படி ஒத்துக்கிட்டாங்க அந்த டைம்ல? இல்லை அப்போ வந்து நம்ம ஜான் மகேந்திரன் அவன் தான் வந்து அவுட் அண்ட் அவுட்டு அந்த காமெடி சம்மந்தப்பட்டதெல்லாம் அவனுடைய பாடி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணி பண்ணது. சின்சியராக அவன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பண்ணது. அதே நேரத்தில் வந்து வடிவேல் வந்து பிகினிங்லேருந்து நம்மளோட ஆரம்ப காலத்தில் நான் உங்களுக்கு சொல்லணுன்னா கிழக்கு சிமிழும் போது நான் தான் அந்த ஒச்சி கேரக்டரு ஓ கொடுத்தேன். ஓகே. அப்போ வந்து பாரதிராஜா கொஞ்சம் அதாவது தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது கூட நான் தனியாக கூப்பிட்டு ஏன்டா அவர்கிட்ட போய் இப்படிலாம் பேசிட்ட, நீ போய் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி நீ படத்தை பண்ணு அப்படின்னு. அதுதான் அவருக்கு ஒரு பெரிய இண்டிவிஜுவலாக கவுண்டமணி பண்ண வேண்டிய கேரக்டர் அது. ஓ ஓ ஓ. வடிவேலுக்கு கொடுத்து அந்த வடிவேலு கிழக்கு சிமிழ பெரிய ஹிட் ஆச்சு அது. ம். அதனால் அது ஒரு பெரிய அதுலேருந்து அவர் நம்ம மேலே ஒரு பிரியமாக தான் இருப்பார். அதனால் அது நம்ம கம்பெனிக்காகவும் எனக்காகவும், அதே நேரத்தில் விஜயும் பெரிய லெவலில் வந்துட்டார் இல்லையா அந்த நேரத்தில், அதனால் அவர்கிட்டயும் இது பண்ணி தான் போனார். ஓகே ஓகே. ஸோ அந்த டைம்ல சச்சினோட பட்ஜெட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த டைம் நீங்க எடுக்கும்போது அது எண்ணில் அடங்காது, ஏற்றில் அடங்காது, எழுத்தில் அடங்காது. ஆமாம். ஓகே. ஏன்னா இப்போ அப்போ இருக்கும்ல, ஏன்னா இப்போ விஜய் சாரோட வச்சு ஒரு படம் எடுக்கணும்னா மினிமம் 300 கோடி 400 கோடின்றது அது மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ அப்போ அவருடைய அந்த ஒரு சம்பளம் அதுக்கு பட்ஜெட் நீங்க பிளான் இல்லை, பண்ணிருக்கீங்க? அதாவது அந்த படம் வந்து எனக்கு அபரிதமான லாபம் கிடைச்சிது. அந்த கிடைச்ச உடனே ஒரு பெரிய தொகை எடுத்து போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தும்போது, சார் நீங்கள் சம்பாரிச்சு சொன்னதே எங்களுக்கு போதும் சார், வேணா திருப்பி கொடுத்துட்டாரு. கேட்டுப்பாரு, ஓ எஸ்.ஏ. சந்திரசேகர் கேட்டுப்பாரு. அது நல்ல லாபகரமான படம் உங்களுக்கு நம்ம சச்சின். லாபம் இல்லை, ஓகே அது வாங்கின அத்தனை பேருக்கு லாபம் தான். ரைட் 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 ஓகே. சரி இப்போ படத்துக்கு பேர் சச்சின்னு வச்சிருக்கீங்க, அதுக்கான காரணம் சொல்லியிருந்தாரா டைரக்டர்? எதனால சச்சின்? ஏன்னா அந்த இல்லை, அது கிரிக்கெட்டர் நம்ம சச்சின் நம்ம தான் சூஸ் full-ஆ. நம்ம சூஸ் பண்ணது தான். அந்த நேரத்தில் வந்து அந்த 2005 வந்து சச்சின் பீக் பீரியடில் ஆமா. இருக்கிறாரு. அதனால் இது ஒரு ஒரு லவ்வபிள் படம்னும் போது அந்த நேரத்தில் யங்ஸ்டர்ஸ்லாம் அவரை சுற்றி இருக்கிற இந்த நேரம். அதே நேரத்தில் நம்ம தளபதிக்கும் தம்பி விஜய்க்கும் வந்து அந்த பேர் வைக்கணும்னு நான் சொன்ன உடனே தாராளம் உங்கள் இஷ்டம் சார், தாராளமாக வச்சுருந்துச்சு. ஸோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருந்துச்சா? என்ஓசியோ இது அந்த அதெல்லாம் எதுவுமேப்பா, அவங்களுக்கெல்லாம் கிரெடிட் இல்லை, இவ்வளோ பெரிய பேர் வந்திருக்கு. ஓகே. சரி ஓகே. இப்போ படத்துக்கு வந்து ஏகப்பட்ட அந்த புல்லட் போஸ்டர் பார்க்க முடியும். அந்த படம் விஷுவலாகவே நிறைய சூப்பராக இருக்கும், ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது. அது இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு நிறைய விதமான நீங்கள் சொல்ல மாதிரி ரிலீஸ் டேட்டு ஒரே நேரத்தில் கொலைட் ஆகும், இதெல்லாம் ஆகும்ல. சச்சின்ல நீங்க எதிர்கொண்ட ஒரு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா ரிலீஸ் அப்பயோ? ரிலீஸ் இருக்கும்போது படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது சுனாமி வந்தது. சுனாமியில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 கார்பெண்டர்லாம் மிஸ் ஆயிட்டாங்க. இங்கே வேறு படத்தை ஷூட்டிங் இருக்கும்போது அப்போ அங்கே வந்து விஜய் தம்பி வந்து இந்த மாதிரி இப்படி நடந்திருக்குது, என்ன செய்யலான்னு ஒரு மௌன அஞ்சலி செலுத்திட்டு படப்பிடிப்பு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வடிவேலு, விஜய் தம்பி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் மௌனம் அஞ்சலி செலுத்திட்டு படப்பிடிப்பு ஆரம்பித்தோம். அதே அது தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணால் அங்கே இருந்த அந்த கார்பெண்டர் குடும்பத்துக்கு 6 பேருக்கும் நிதி உதவி கொடுத்தேன், 2 லட்ச ரூபா கொடுத்தேன். ஓகே ஓகேப்பா. சரி இப்போ அப்போ 2 லட்சம் பெரிய விஷயம் தான் நிச்சயமா. சரி இப்போ படத்தில் ஒரு பக்கம் ஜெனிலியா உணா இருந்தாலும் இன்னொரு ஹீரோயினே யூஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க, பிபாஷா பாசு. ஸோ பிபாஷா பாசு அவங்களோட சீன்ஸாக இருக்கட்டும், அவங்கள வச்சு ஒரு பாட்டு அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அது எப்படி இப்போ ஜான் மகேந்திரன் சார் முதல் படம் இப்படி பண்றாரு? எப்படி இவ்வளோ நம்பிக்கை பிபாஷா பாசு ஆர வைக்கிறீங்க, விஜய் சார் பட்ஜெட்டா பெருசா பண்றீங்க, அது எப்படி? என்னன்னா பெரிய பெரிய ஹீரோலாம் சொல்லும்போது இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு டைரக்டர் சொன்னார். ரைட்டு. அந்த கேரக்டருக்கு வேற சொன்னீங்களா? இன்னும் யார் தெரிஞ்சு இன்னும் 2 பேர்? ஓகே. ஆனா அந்த டைம்ல பீக்ல இருக்க எல்லாருமே நீங்க பிளான் பண்ணீங்க? எல்லாமே ரெடியாக இருப்பாங்க. பட்டு ஜீவாவும் மகேந்திரனும் இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னோம். தம்பிக்கிட்ட சொன்னால் ஓகே உங்கள் விருப்பம்னு சொல்லிடுச்சு. ஓகே. அது எதுலேயும் தலையிடாது. ரைட். ஸோ சச்சின் படத்தில் வந்து பாடல்களும் பயங்கரமான ஒரு ஹிட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன அந்த படத்தில்? கண்மூடி திறக்கும் போது. ஓகே. அது எங்கே எடுத்துருந்தீங்க சார்? எந்த அது லொகேஷன்? வந்து அயர்லாண்டில் எடுத்தோம். அயர்லாண்டில். யாரும் போகாத ஊருக்கு கேடுன்னு யாரும் இது வரல கேமரா வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் வந்து கண்டு கொண்டேன் ஃபஸ்ட்டு கேமரா
ஆமா. ஹாலிவுட்லயே பிரேவாட்டுக்கு அடுத்தது நம்ம படம் தான் கேமரா வச்சது ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்து. அந்த பாட்டும் அதே மாதிரி கெய்ரோல வந்து என்ன சொல்ல போகிறாய் சாங் எடுத்தது. அந்த மாதிரி அப்போனா அந்த அந்த டேஸ்ட்ல என்ன பண்ண 2000 அதை எடுத்தோம். இப்போ இதை எடுப்போம். இப்போ யாரும் போய் கேமரா வைக்காத ஊரா பார்ப்போம்னா அயர்லாந்து சொன்னாங்க. அயர்லாந்து சொன்னோம். சூப்பரா. அதனால தான் இப்ப வரைக்கும் விஷுவலே ஒரு மாதிரி கூலா சூப்பரா இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. சரி, இப்ப படம் 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வருது. இப்பயும் எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னா, அப்பா திரும்பவும் அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் ஒரு கிளாஷா, இந்த வாரம் அஜித் சார் படம், அடுத்த வாரம் விஜய் சார் படம்ன்ற மாதிரி. நீங்க எப்படி இந்த தேதியை சூஸ் பண்ணது காரணம்? நல்ல காலம் நீங்க அதையாவது சொன்னீங்க. நான் வந்து ஏப்ரல் 14 வரப்போகுதுன்னு தான் சொல்லிட்டேன். 20வது வருஷம்னா எப்போ வரும்? ஏப்ரல் 14. ஆமா. அப்போ நான் 4 நாள் தள்ளி ரிலீஸ் பண்றேன். அது 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. நான் 8 நாள் தள்ளி 9வது நாள் தான் ரிலீஸ் பண்றேன். அதோடு மட்டும் இல்லை, இப்போ வந்து அங்கே வந்து ரோகிணி தேட்டர்லையும் கமலா தேட்டர்லையும் பெரிய 30 அடி உயரத்துக்கு அந்த தேட்டர் உயரத்துக்கு விளம்பரம் வினைல் பண்ணியாச்சு. ஆனால் 12ஆம் தேதி மேலே வச்சுக்கலான்ட்டேன். கிளாஸ் வரக்கூடாதுன்னு தான். ஏன்னா இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் நட்பாக இருக்கும்பொழுது அதுக்கு நம்ம எதுக்கு ஒரு நடுப்புல செவுறு கட்டணும், அதான் வேணான்ட்டேன். ஓகே. ஆனா உங்களுக்கு ஓகேவா இது 8 நாள்ல ஒரே வாரத்துல திரும்ப வரத்தால தேட்டர் கிடைக்கிறதா இருக்கட்டும், மக்கள் கூட்டம் வரத்தா இருக்கட்டும், ஒரே நேரத்தில் ஒன்று வாரிசும் துணிவும் வரலையா, அதுக்கு தேட்டர் கிடைச்சதுல அந்த மாதிரி இதுக்கு கிடைக்கும். நம்ம தான் அதை தள்ளி போட்டோம். ஓகே சார். இப்போ இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து பயங்கரமா நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ஆழம் தான் நீங்க பண்ணியிருந்தீங்க. ஆனா இருக்கிறதுல அதில் ஒரு பெரிய ஹிட்னு பார்க்கும்போது கில்லி வந்து ஒரு ரீரிலீஸ்லேயே ஒரு பெரிய வரலாறு காணாத ஒரு சாதனை படைச்சது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆழம் தான் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு சார் ரீரிலீஸ்? ஆழம் தான் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது இது வந்து தொலைக்காட்சியில் வந்து அதிகம் பேர் பார்க்காத ஒரு படம் இது. அதெல்லாம் வந்து அதிகமான பேர் பார்த்த படம். ஏன்னா சேனல் வேற, இது சேனல் வேற, அந்த மாதிரி இருந்தது. அது எனக்கு ஒரு ப்ளஸ் ஆனது மாத்திரம் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கணுன்னு துடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னி இருக்கிற அவருடைய ரசிகர்களுக்கு வந்து இன்னைக்கு 35-40 வயசு வரல ரசிகர்கள் பயங்கரமாக உச்சத்தில் இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 2000 பிறந்த பசங்க, 5 வயசு இருக்கும்போது பசங்க, 10 வயசு இருக்கிற பசங்க பார்த்தா இன்னைக்கு 30 வயசு 35 வயசு பசங்களுக்கெல்லாம் இது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஓகே. இந்த ஏற்கனவே இருந்ததுக்கு மேலே இப்போ வர ஒரு இப்போ பார்க்காதவங்க அந்த 35 வயசில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு 10 மடங்கு ஏறும். ரைட். ஓகே சார். இப்போ சச்சின் படம் ரிலீஸ் அப்போ ஞாபகம் இருக்கு. அந்த டைம்ல அந்த அஜித் சார் விஜய் சார் பிரச்சனைலாம் சொல்லுவாங்க. இப்போ சச்சின்ல வந்து ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பாங்க, ஒரு அட்டகாசம் படத்துல சொன்னதுக்கு வந்து இதுல பதில் சொல்ற மாதிரிலாம் சில வார்த்தைகள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அந்த ஒரு பிரச்சனை? இல்லை, அதாவது அதுக்காக ஒரு ஒரு சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிற ஒரு கவிஞர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் நான் எழுதுறேன்னு சொன்னார். தாராளமாக எழுதுங்க சார். மொத்த சாங்கு கேட்டார். மொத்த சாங் ஆல்ரெடி 4 சாங் ரெக்கார்ட் ஆயிடுச்சு சார். டைட்டில் சாங் ஒன்று வந்தால் நீங்கள் இல்லை, மொத்த சாங்குனா நான் பண்ணுவேன் தானுன்னா நான் என்ன சார் பண்ண முடியும், நீங்கள் எழுதுறேன்னு சொல்கிறீங்க, கொடுக்குற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி தவிர்த்தேன். அவ்வளோதான். ஓகே. ஆனால் இந்த பாட்டுக்கு உங்களுக்கு நீங்களே கூட தெரியல, உங்களுக்கு கூட அந்த டைமில் தெரியல. அதெல்லாம் நம்ம நினைக்கிறத, மற்றவங்க நினைக்கிறத நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா? ஓகே. நாம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருப்போம் தானே இப்போ. ரைட். இப்போ அந்த படம் எப்படி இருக்கு? ஜெனரலி அவங்களுக்கு வந்து தமிழ்ல மறக்க முடியாத ஒரு 2-3 படம்னா அதில் 100% சச்சின் ஒரு பெரிய படம் மாத்திரம் இல்லை. நான் ஒரு ட்வீட் போட்டால் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணி ரீட்வீட் பண்ணுறேன். அவங்களுக்கு தெரியும் சச்சின் ரிலீஸ். ஆமாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி போட்டிருக்காங்களே. நான் ஈகராக எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவிஸ்ரீ பிரசாத் ஃபோன் பண்ணி, சார் எப்போ சார் அப்படின்னாரு. நான் பிரீமியர் போடுறேன்னு. நான் 17th பிரீமியர் போடுறேன் சத்தியத்தில். இப்போ இந்த படங்கள்லாம் டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா சார்? அது என்ன மாதிரி ப்ராசஸ் ஆகுது, எப்படி பண்ணுறீங்க? இல்லை, இது இப்போ என்ன ஹெச்டி குவாலிட்டியில் பண்ணமோ அந்த குவாலிட்டியில் பண்ணுறோம். அப்புறம் டிஜிட்டலைஸ் பண்ணுறது இல்லாமல் சவுண்ட்லேயும் வந்து 7.1 பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா வகையிலையும் அது ரொம்ப முன்ன பார்த்ததுக்கு இப்போ பார்த்த கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ படத்தோட அந்த டைமில் மேக்கிங் ஸ்டில்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ அதுவே இப்போ எப்படி நீங்கள் இந்த பிரிண்ட்லாம் பத்திரமா வச்சுருந்தீங்களா? இல்லை, அது வந்து ஸ்டில் வெங்கட்ராமனுடைய கைங்கரியை தான். அவர் தான் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருந்தா. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒன்று ஆள் அனுப்ப கொடுக்கல, இல்லை நானே வரேன், நானே போய் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு வீட்டில் போயிட்டு சூப்பர் அப்படியே வச்சுருக்காங்க. ஆமாம், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஃபேண்டாஸ்டிக். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ரைட் சார். ஸோ வேற என்னென்ன படங்கள் இன்னும் லைனப்பில் வச்சிருக்கீங்க? இப்போ லைனப்பில் வந்து மே மாதம் வந்து கண்டுகொண்டேன் பண்ணலான்னு இருக்கேன். அது கொஞ்சம் ரீ எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்தது காக்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அன்றைக்கி போன சத்தியத்தில் இவர் பிவிஆர் அசோக் சொல்ல, சார் காக்க பண்ண சார் பண்ணின்னு இருக்கிறேன் சார், அதுவும் பண்ணி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு.
அந்த மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது வருஷத்தில் தெரி பண்ணுவேன். ம். அதே வருஷம் ஜூலை மாதத்தில் வந்து கபாலி 10வது வருஷம் பண்ணுவேன். ஆ. ஆமாம், ஓகே. இதெல்லாம் வந்து அது நீங்க ஒரு லைனப்ல இருக்கீங்க திரும்ப. இது சூப்பரான விஷயம் இல்ல சார். கரெக்டான படம் கொடுத்தா அது எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வேணா நம்ம அப்படியே கை கொடுக்கும்ன்றது. கண்டிப்பா. ரைட் ரைட். நீ வேற யார் படம் கேட்குறாங்க, ஆ. யார் படம் 1985 வந்தது, ஆமா. இப்போ கேட்குற 40 வருஷம் பார்த்து கேட்குறாங்க. அப்பா. இல்லை வெயிட் பண்ணுங்க, அதை நான் ரீமேக் பண்ணுறேன்ட்டேன். அப்படியே அதுக்கான நீங்கள் உட்காந்து தேட்டரில் பார்க்க ஓடிடுவீங்க, அப்படி இருக்கும் த்ரில்லு. ஓகே ஓகே ஓகே. இந்த டாப் இந்த ஃபர்ஸ்ட் டயர் ஆக்டர்ஸ் இருக்காங்களா சார், இப்போ அவங்களோட படங்கள்லாம் பண்ணுறதுக்கே 1 வருஷம் ஆகுது 2 வருஷம் ஆகுதுலாம் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ வாடிவாசல் கூட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ வெற்றிமாறன் சார் கரெக்டாக இணையணும், சூர்யா சார் வரணும், இந்த டேட் இது எல்லாமே இருக்குல்ல. ஸோ ஒரு ப்ரொடியூசரை நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, வாடிவாசல் பொறுத்தவரையில் நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. என்ன காரணம்னா 2 தடவை கொரோனா வந்தது. அதுக்கப்புறம் அதில் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து கொடுக்குற தேதியில் வச்சுக்கணும்னு சொல்கிற ஒரு கண்டிஷனில் தான் உள்ளே வந்தாங்க. ஏன்னா அவங்க 5-6 படத்துக்கு 5-6 லாங்குவேஜ் டேட் கொடுத்தாச்சு விஜய் சேதுபதி. அதெல்லாம் மீறி இந்த படத்தில் பண்ணணுன்னும் போது அந்த டேட் எது அவைலபிள் ஆகுது, எது கேன்சல் ஆகுதோ அந்த நேரத்தில் வந்து பண்ண சமாச்சாரம் ஆக பொறுத்து. அதே மாதிரி சூரி வந்து ரஜினி சாரோட நான் நடிக்கவே இல்லை, எனக்கு அண்ணாத்தை வருது, எனக்கு வந்து ஒரு 4 மாதம் டைம் கொடுக்கும், ஹீரோ வந்து டைரக்டர் வந்து ஃப்ரீயாக எடுத்து போங்க அப்படின்ட்டாரு. ஸோ இதனால தான் காலதாமதமாக சரி. அப்போ விடுதலைக்கு முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது. ஆமாம் ஆமாம். ஓகே. ஆனால் இப்பயும் அப்படியே அந்த டாக்ஸ் அப்படியே தான் இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. ஜூன் ஜூலையில் ஆரம்பிச்சிடுவோமே. இப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு சாங் காமிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராடினரி சாங். ஓகே, சாங்கே வர இது வந்து ஒரு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா டைரக்டர் நாலேஜில் அதை நான் சொல்லக்கூடாது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷும் டைரக்டர். அது லிரிக் ரைட்டர் யாருன்னு கேட்குற அளவுக்கு அந்த லிரிக் யார் இந்த லிரிக் ரைட்டர்னு இன்னும் டைரக்டர்கிட்ட கேட்கல. இன்னைக்கோ நாளைக்கு பார்த்தா கேட்பேன், தம்பி அந்த வார்த்தைலாம் பிரமாதமாக. இந்த மாதிரி புது புது வார்த்தைகள்லாம், அதாவது ஒரு 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 ஊறுகாய் இருக்குன்னு வச்சா, அந்த ஊறுகாய் வந்து நாளாக ஆக சுவை நல்லா இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் அது அது வந்து எந்த புதையிலேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல, அப்படி எடுத்திருக்காங்க வார்த்தை. ஓகே ஓகே. ஒரு நல்ல உண்மையில சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்கும். வாடிவாசல் ஜூலை ஆரம்பிக்க போகுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெற்றிமாறன் தம்பியை பார்த்துருக்கும்போது ஒரு 25 நிமிஷம் சொன்னார், தம்பி இது ஒன்றே போதும்பா, அது போதும்பான்ட்டேன். அந்த 25 நிமிஷம் படம் பார்த்தாலுமே ஜனங்க பிச்சு உதறும். அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி சார் சீக்கிரம் அழகாக அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க சார், ரொம்ப இது பண்ணாமல். உலக தமிழர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அதாவது அவருக்கு ஒரு அங்கீகாரம், அவங்களுக்கு வந்து ஒரு அத்தியாயம், அவங்களுக்கு வந்து ஒரு தொடர் கல்ச்சர் கலாச்சாரம் நிற்கும். நிச்சயமா நிச்சயமா சார். சூப்பர் சார். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர்.